PS5க்கு SSD அப்கிரேட் பண்ண போகிறோம். Samsung 980 Pro 2TB வாங்கினேன்னா, ஸோ 2TB SSD. அதுக்கப்புறம் இந்த SSDயோட வைக்கிறதுக்கு வந்து SSDயோட ஹீட் சிங்க். ஸோ இந்த ஹீட் சிங்க் தான் நான் வாங்கியிருக்கேன். சோனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எப்படி நீ வந்து இதில் எக்ஸ்டர்னல் SSD போட்ட அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஹீட் சிங்க் போடு. ஏன்னா வந்து ஹீட் சிங்க் டிஃப்ரென்ஸ் வந்து 15 to 30 degrees வந்து கம்மியாகுது டெம்பரேச்சர். SSDலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. PCIe 4 அப்படின்னு இருக்கும். ஸோ PCIe 4 NVMe M2 SSD. ஸோ இந்த மாடல் தான் வாங்கணும் இது. ஸோ இப்போ SSD காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ SSD அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப சின்னது. அடியில் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டோன்னா அவ்வளோதான், ஸ்க்ரூ பண்ண முடிஞ்சு. இது எதுக்கு அப்படின்னா இது வந்து தெர்மல் பேடு. ஸோ இது போட்டால் மட்டும் போகாது, இது போட்டால் இன்னும் ஹீட் வந்து இன்னும் நல்லா டிசிபேட் ஆகும். ஸோ இதை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் இந்த பின்னாடி சைடு ஒன்று, ஓகே, இந்த சைடு ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே போடணும். ஸோ இது உள்ளே போடும்போதே டேரெக்ஷன், இந்த டேரெக்ஷன் வந்து ரெண்டுமே கரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஹோலில் இருக்கிற மாதிரி ஸோ கீழே வச்சிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து SSD வித் ஹீட் சிங்க். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா SSD ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து PlayStation 5 ஓப்பன் பண்ணோம். கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஃபேனு, ஓகேவா, ஃபேனு. இதுதான் நம்மளோட டிஸ்க்கு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளேட்டு. இந்த பிளேட்டுக்குள்ளே தான் வந்து நம்மளோட SSD உள்ளே போகுது. சைடில் தான் நம்ம வந்து இது சொருக்க போகிறோம் SSD. அப்புறம் இது வந்து அந்த எண்டு. ஸோ இது வந்து மார்க்கிங் இருக்கும். அந்த மார்க்கிங் என்னென்னா சைஸு. ஸோ நான் வச்சுக்கிறது வந்து 2280. ஸோ 2280 அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வரும், 80 வரைக்கும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வரும். ஸோ இவ்வளோ பெருசாக வரும். ஸோ இந்த சைஸ் நீங்கள் பார்த்து வாங்கினா ரொம்ப பெருசாக வேணால் ஃபிட் ஆகாது, ரொம்ப சின்னதாக வேணாலும் ஃபிட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து முக்கியம். ஏன்னா இதை வச்சுட்டோம், இதுக்கு வச்சுட்டோம்னா இதை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரூவை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணோம். ஸோ அந்த ஸ்க்ரூவோட சேர்த்து ஒரு வாஷர் மாதிரி, சின்னதாக ஒரு வாஷர் மாதிரி இருக்கும். அது தொலைச்சிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னா, இந்த வாஷர் எடுத்து வச்சு அதுக்கு இதை சொருகிட்டு அடியில் வாஷர் இருக்கும். அப்புறம் மேலே வந்து நம்மளோட அந்த எக்ஸ்டர்னல் ட்ரைவ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை எடுத்து இந்த இதை எடுத்து இதில் வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வைப்போம். இப்போ நீங்கள் பண்ண போதே கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு திருக்க வேணாம். ஏன்னா அப்புறம் தேஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வரத்துக்கு உள்ளது. ஸோ திருப்பி போட்டுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இதை வந்து ட்ரைவ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, தள்ளுனா இல்லை செட் ஆகிடும். இப்போ அடுத்தது சிஸ்டமை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் PS5 ஆன் பண்ணியிருக்கேன். கம் ஆன் பேபி, PS5 லோகோ. So far so good. அது மெமரி டிடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா M2 ஸ்டோரேஜ் வந்து ஒழுங்காக டிடெக்ட் பண்ணிடுச்சு அது. ஸோ என்ன சொல்லுதுன்னா இப்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீ ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்வர்ட் பண்ணலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னன்னா இப்போ பிசியில் இருந்துச்சு, பிசிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா டேட்டாலாம் டெலிட் ஆகிடும்ல. ஸோ அதுதான் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த ஃபார்மேட் M2 SSD ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும், அது ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. ஸோ ஓகே, ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா இப்போது ரீட் ஸ்பீடும் ரைட் ஸ்பீடும் வந்து மெஷர் பண்ணுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே சொல்லுது, உன்னோட ரீட் ஸ்பீடு வந்து 5765 அப்படின்னு ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்ஸ்டால் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ PS5 வந்து இப்போது ஆன் ஆகிடுச்சு, எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஏதாச்சும் ஒரு கேமை காப்பி பண்ணி அதில் போட்டு பார்க்குறேன். கான்சோல் ஸ்டோரேஜுங்கிறது PS5க்குள்ளேயே இருக்கிறது வந்து கான்சோல் ஸ்டோரேஜ். இது வந்து M2 SSD, இதுதான் வந்து இப்போ உள்ளே போட்ட ஸ்டோரேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2TB ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து USB எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா 500 GB சாலிட் ஸ்டேட் SSD, NVMe இல்லை, பட் ரெகுலர் நம்ம SATA SSD போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வந்து PS4 கேம்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உள்ளே போனோன்னா ஸோ எல்லாமே God of War ஹால் எல்லாமே வந்து வெறும்னா PS4 கேம்ஸ், ஓகேவா. ஸோ PS4 வந்து டேரக்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வந்து நம்மளால விட முடியும். ஆனால் PS5 கேம்ஸில் என்னன்னா ஒன்று அது வந்து கான்சோல் ஸ்டோரேஜில் இருக்கணும்,
அப்படி இல்லை அப்படின்னா அந்த M2 SSD இப்போ நம்ம சொல்லின மாதிரி அந்த ஸ்டோரேஜ் இருக்கணும். இந்த 2 ஸ்டோரேஜ் நம்ம தான் டேரெக்டாக வர முடியும். ஸோ எனக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஸ்டோரேஜ் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 80 GB காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ உள்ளே இருக்கிற ஃபைலும் வந்து செம்ம ஃபாஸ்ட்டு. PS5ஓட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டு, அது அந்நியாதுக்கு ஃபாஸ்ட்டில். இப்போ நம்ம போட்டதும் நல்லா ஃபாஸ்ட்டு, அதனால 80 GB வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து காப்பி ஆகிட்டுருக்கு. இதுவே நான் வந்து எக்ஸ்டர்னல் SSDக்கு அந்த போட்டுருந்தா வச்சுக்கோங்க சாட்டா வழியாக, அது வந்து ஒரு சால்டாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுதான் அந்த ஸ்பீடு. ஸோ பார்க்கும் போதே பார்த்து வாங்கணும், ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஓகேவா. ஸோ PCIe Gen 4 வாங்கணும். Gen 3 வாங்கிடாதீங்க. Gen 3 வந்து கம்ப்யூட்டருக்கு அதுக்கு மட்டும் தான் செட் ஆகும். PS5 அதுக்கு செட் ஆகுது. உங்கள்கிட்ட Xbox இருக்குது, Xboxில் ஸ்டோரேஜ் பண்ணால் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எடுத்து சொருகி அதை போட்டு இதை போட்டு பண்ணணும் அவசியமே கிடையாது. அவங்ககிட்ட கேட்ரிட்ஜ் மாதிரி ஒன்று கிடைக்கும், அதுக்கு பின்னாடி சொருகி விட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை வந்து காப்பி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகலை, 1 நிமிஷம் கூட ஆகலை நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக காப்பி ஆகிடுச்சு. கான்சோல் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது வந்து 15 காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா USB வந்து 11 காமிக்குது. ஸோ நம்ம என்ன அது வந்து 3 ஸ்டோரேஜ் காமிச்சதில்லை நம்ம ஸ்டோரேஜ் போகும்போதே. ஆனால் கான்சோலை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறதும் நம்ம சொருகினதும் ஒரே ஸ்டோரேஜ் தான். ஏன்னா ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டுலேருந்து விளாட முடியும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் நம்ம தனியாக போட்ட SSD PS4க்காக போட்ட ஸ்டோரேஜ் தனி ஸ்டோரேஜ். ஸோ இந்த 2 ஸ்டோரேஜ். ஓகே.